வந்தோடனே அவர்கிட்ட சொல்லி நான் புலம்பி அவரே உறங்கணும். நான் எப்படி பாடுறது மேகலா? நீங்களா பாடிக்கோங்க என்னோட பேரை சொல்லிட்டு. மேகலாக்காடி நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு. மெதுவா பாடுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பயந்துடுவான். ஆமா, என் வீட்டுல பக்கத்துலயே இருக்காங்க ஒரு குட்டி பையன், பயந்து ஓடிடுவான். யார் அது பாடுறது அப்படின்னு. அவ்வளவுதான், தூக்கத்துல எந்திரிச்சிருவான். என் பொண்ணே சொல்லுவோம், ஏமா நீங்க வேற பாரு. சிரிப்பா இருக்கு. இப்படி ஜாலியா பேசுவேன். எனக்கு லைவ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சில பக்கிங்க வந்தாலே மனசே ஹார்ட்டே உடஞ்சிருது. பயந்தாலும் பரவாயில்ல, வீட்டை காலி பண்ணி போயிடாம. இல்ல, காலி பண்ணி போக முடியாது, சொந்த வீடு தானே, அதனால காலி பண்ணி போக முடியாது. ஆமா, பின்னாடி கரும்பு நட்டிருக்காங்க, விவசாயம் பண்ணிருக்காங்க. சொந்த வீடுனால வீடுலாம் காலி பண்ணி போக முடியாது மணி. என்ன இருந்தாலும் கேட்டுட்டு இருக்கணும். ஏமா கல் அடிக்காம இருந்தா சரி. ஆமா ஆமா, அதெல்லாம் அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. அப்படின்னா பாத்தீங்களா நீங்களும் எப்படி கலாய்க்கிறீங்கன்னு. என்னோட வாய்ஸ எல்லாருமே கலாய்ப்பாங்கப்பா, ஏன் இப்படி பேசுற அப்படின்ட்டு. நீங்களும் கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா. வீட்டை வித்துட்டு போயிடலாமே. ஏன் போகலாம் கலாய்க்கிறீங்க. வீட்டை வித்துட்டு போற அளவுக்கு நான் கேவலமா பட போறேன். ஒருங்க, நான் ஒரு சாங்கே உங்களுக்கு பாடி உங்களுக்கு விளாக்கா போட்டுறேன். என்னோட லைவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டாங்க, அதனால ஒரு விளாக் பாட்டு பாடி போட போறேன். நீங்க ஒரு ஐடியா, ஒரு கண்டென்ட் வீடியோ போட்டிருக்கீங்களா? ஆமா, ஃபன்னா பேசினா தானே லைவ் நல்லா போகும். தேவையில்லாம பேசுறப்ப மனசே கஷ்டமாயிருது. இல்ல மேகலா, அது சும்மா. இல்ல, நான் உங்களுக்காண்டி ட்ரை பண்றேன் மணி. உங்களுக்காண்டி, சுஜாதாக்காண்டி கண்டிப்பா ஒரு விளாக் நான் பாட்டு பாடி போறேன், அதை பார்த்து சிரிங்க. ஆமா கண்டிப்பா, உங்களை மாதிரி நண்பர்கள் வரப்ப மனசே ஜாலியாயிருது. நல்லதை பேசுங்க, நல்லதை மட்டும் பேசுங்க, சந்தோஷமா இருங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல உள்ளங்கள் என்னோட லைவுக்கு வந்ததுக்கு. நேத்து ஒரு பக்கி வந்து என் மனசை உடைச்சிச்சு. ரொம்ப நன்றி சுஜாதா. கண்டிப்பா நீங்க பாடி ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க, நாங்க பார்ப்போம். கண்டிப்பா பாருங்க, நான் போறேன். ஆனா மத்தவங்க தான் என்ன, உங்களுக்காண்டி வேணா சும்மா போறேன். ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க, நாங்க பார்ப்போம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், நான் பாடுறேன். அந்த பக்கியில உடனே டைம் அவுட் கொடுத்துருங்க மேகலா. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சுஜாதா. நம்மள மாதிரி ரொம்ப பெண்கள் வெளியே வரணும், ஒரு மீடியாவில் ஏதோ ஒன்று பண்ணணும். என்ன பண்ண போகிறோம், பெரிய சாதிச்சு அவார்டை வாங்குற ஏதோ நம்மளோட ஏர்னிங்ஸ்காண்டி பண்ண போகிறோம். அதை போய் எவ்வளோ தான் பண்ணுறாங்க. அவர் பிளாக் பண்ணாதீங்க, டைம் அவுட் மட்டும் கொடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக யாரையும் பிளாக் பண்ணாதீங்க. நான் எதுவுமே அந்த கமாண்டாவே இக்னோர் பண்ணிடலான்னு இருக்கேன். நல்ல உள்ளங்களை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரையும் எந்த கவலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ 4 பேர் பார்க்குறாங்கப்பா. அதானே, 4 பேர் பார்க்குறவங்க 2 பேர் ஏன் சைலண்டாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சிபி குக்கிங் வந்து இருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வாட்ச் பண்ணட்டும். இன்னொரு ஆள் யாருன்னு தெரியலையே. வினோத் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வினோத் வாங்க. கீதா குக்கிங், சிபி குக்கிங்கிட்ட கீதா குக்கிங்